ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூயா சேலஞ்ச் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்குவாடில் தான் பண்ண போகிறோம். போன வாட்டி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணல, இந்த வாட்டி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மேட்ச்குள்ளே போயிடுச்சு. My life plans seem minuscule now that I got ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பாங்க நம்புகிறோம். நேரத்தில் மட்டும் பூயா போட்டால் நல்லாயிருக்கும். எங்கே இறக்குவாங்கன்னு தெரியல. அவங்க கூடயே போவோம், தனியாக போவேன்னா. அப்புறம் மட்டும் தனியாக போயிட்டாரு. பீக்கு போகிறாங்க போல். குவாடியே வைப்பரோடது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எனிமி ட்ரெய்லர் நிறைய பேர் காமிச்சிது. என்ன இவ்வளோ முன்னாடி இறக்கி விட்டான். போன வாட்டி போட்டதுக்கு ஒரு நாள்லேயே 50 வியூ வந்துடுச்சு. இந்த வீடியோவில் அப்படியே வரும்னு நம்புகிறேன். நிறைய பேர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கும். அப்புறம் இங்கே ஏகே இருக்குது. அப்புறம் ஸ்னைப்பர் போல் வேறு கண்ணு அப்புறம் அடிச்சிட்டாங்க. இன்னும் கிளியர் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா யாரோ ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ அடிச்சிட்டாங்க. அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டான். சரி நில்லுங்க, நம்மளே ரிவ்யூ ஆயிடுவோம். அவங்க மட்டும் அப்படியே இருந்தாங்கன்னா பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்கே வந்து எவன் இங்கே ஓடிட்டுருக்கிறான், என்ன எனிமே அடிக்கிறான். எனக்கு ஒரு நேரத்தில் ரிவைவ் ஆயிடுவோம். எங்கே இறங்குறது? வீட்டில் இறங்கலாம், பீமா சக்தி இறங்கலாம்னு நினைக்கிறேன். பீமா சக்திக்கே போயிடுவோம். ரெண்டரை இங்கே உள்ளே உட்காந்துருக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம ஐயோ கண்ணுக்கு முன்னாடி ஒரு எனிமி. இறங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, டேரெக்டாக ஃபைட்டுக்கு போயிட வேண்டியதுதான். எத்தனை பேரும் தெரில, போட்டு பார்க்குறாங்க. மெடிக்கிட்டு சுற்றிக்கலாம், நிறையா பேருங்க. ஐயோ ஓடிடணும், குளோவில் உடச்சிருவோம். இது போட்டு ஓடிட வேண்டியது வேறு வழி இல்லை. டீமில் ஒருத்தர் போட்டாங்க, வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாம். என்னங்க, நான் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், சேஃபாக ஓடிட்டா போதும். ஃபேக்ட்ரிக்கு ஒருத்தர் அங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஐயோ தான் பிரச்சனை. இங்கே வேறு ஒரு கார் இருக்குமே, இப்போ கார் இருக்கும் காணும். இந்த அவங்க ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு மட்டும் பர்ஃபெக்டாக ரிவ்யூ போட்டிருந்தேன். சீக்கிரம் போகணும். ஏன் இவ்வளோ பொறுமையாக போகிறோம்? இது போட்டு போகணும், மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அப்படியே 2 டோக்கனை எடுத்துகிட்டு இன்னொருத்தனுக்கு போட்டு வந்தோம். யாருக்காச்சும் போட்டு விடுவோம். 300
பேசுகிறாங்க, என்ன பேசுகிறான்னு தெரில. இது போட்டுருப்போம். அப்புறம் இல்லைங்க, டோக்கன் எடுத்துகிட்டு வருவோம். 600 டோக்கன் வேணும் போல். ஏன்னா அங்கிட்ட ஒரு டோக்கன் இருக்குது. அப்படின்னா 500 600 போட்டுடலாங்க 2 பேருக்கும். இவனே 800 டோக்கன் வச்சுருக்கான். போட்டுருவான்னு நினைக்கிறேன். போட்டுருவான், அப்புறம் பிரச்சனை இல்லை. ஸ்கேர் எடுத்துக்கலாம். 1 கிலோ கூட அடிக்கலாண்ணா. இன்னும் நல்லா தப்பிச்சுட்டு வந்தோம். 36 வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போச்சுன்னா போவோம். கூட்டடிக்க ஊட்டே அடைக்க மாட்டேங்குது. என்னடா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் இஷ்யூ, அதனால் இப்போ கட் ஆயிடுச்சு. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. எனிமி இருக்கிற மாதிரி தான் காமிச்சுது. நாங்கள் போய் பார்ப்போம். நாக்கா அடிக்கிறாங்க, இல்லை அடிக்கிறாங்க. என்னன்றது ஒருத்தவங்க கையில் சிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கன்னா எனிமி தெரியல. ஆனால் எனிமி காட்டுச்சு. ஹிட்லிஸ்ட் போட்டு பார்ப்போம் பக்கத்தில் எங்கேயாச்சும் வருதான்ட்டு. ஹிட்லிஸ்டா இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். நம்ம கண்ணுக்கு இது போட்டுக்கலாம். எங்கிட்ட வந்து வரான். முன்னாடி போய் பார்ப்போம். எங்கிட்ட பின்னாடி இருந்து அழுத்துறான். நல்ல டேமேஜு போய். ஐயோ, என்னங்க அடிச்சிட்டாங்க. ஐயோ, சீமா திருட்டு எடுக்கிறாங்க. சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டான். அந்த அங்கிட்டு வராம பாரு. எங்கிட்ட இதை ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே ஏறிடுவோம். அச்செல்லாம் நினைக்கிறேன். ஐயோ, க்ளோவில் உடைப்போம். இது வேறு போட்டு வச்சுருக்கான். கிரெனேடு இது வேணா இருக்குது. இங்கே லேண்ட்மைன் வச்சு ஓடிடுவோம். இல்லைங்க உடச்சே அடிக்க முடியல. 500 டேமேஜ் கொடுத்துட்டு 1 கிலோ கூட அடிக்கல. வேறு ரிவ்யூ போடும். ரிவ்யூ உட்காந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அவன் போகிறேன். ஏன் கோல்டு மெடலே அடிச்சிட்டாங்க. மேட்ச்சில் மட்டும் பூயா அடிக்கணும். இது வேறு போகுது. நான் நாக்கடிச்சு கில்லியாக எடுத்துட்டேன். நெட்டு தான் சரியில்லை. கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்குது. ரிவ்யூ போட்டாங்க. அங்கிட்டு இங்கே ஒரு ட்ராப் இருக்குது, அதை எடுத்துப்போம். இன்னொருத்தனை இப்படி தான் கோல்டு மெடல் 6 கிலோ அடிச்சிட்டாங்க. அவன் இங்கே ரிவ்யூ போட்டுருவான். அவன் டீச்சோ பக்கத்துலேயே எனிமி. இங்கிட்டு மேலே இறங்கிடலாம். மேலே இறங்கி கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துக்கலாங்க. நான் அடிச்சு போட்டேன். ஏன்னா அவ்வளோதான்.
2 பேருக்கு இழுத்து போட்டான். ஹேர் ட்ராப் எடுத்துட்டீங்களா? அட ஆமாங்க. சீச்சோ ஐயோ பார்த்துட்டான். ஐயோ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல. ஸ்குவாடு ஐயோ இன்னும் 200 டோக்கன் தான் இருக்குது. அவன் பார்த்தீங்க இது எடுத்துகிட்ருக்கான். ஸ்குவாடாக வந்து அடிச்சிருவாங்க. இவன் டோக்கன் ஓடலினா அவ்வளோதான் கஷ்டம். ஒரு கில் அடிச்சுட்டான். நிறைய பேர் சுற்றி வந்து அடிப்பாங்க. எதுக்கு எடுக்கிறான்னு தெரில. பின்னாடி இருந்து ஒருத்தன் கொடுத்துவான். கில்லை ஓசி அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஸ்குவாடிக்கிட்ட அம்பளிக்கிறான். என்ன ஆகுதோ தெரில. ஒருத்தனை அடிச்சுட்டான். நிறைய பேர் இருந்தாங்க உள்ள. ஐயோ ஓடணும். இது கஷ்டம்தான். அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி போட்டான். கால் வெளியாகவே எடுத்து முடிச்சிட்டேன். ப்ளஸ் 3 தாங்க இருக்குது. கில்லே அடிக்கலை. ஆனால் அடுத்த பார்ட்டில் அடிக்கிறோமான்னு பார்க்கலாம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ.